வணக்கம், நான் உங்கள் கிக் ஸ்டார்ட் பைக்கர். ஆஃப்டர் லாங் கேப் இந்த வீடியோ எதை பற்றினா காஸ்டிக் சோடா வச்சு சைலன்சர் க்ளீன் பண்ணேன்ல, அதிலே வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்க டேங்க்கில் இருக்க ரஸ்ட்டை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு. ரொம்ப ஈஸி. 2 டைப் ஆஃப் க்ளீனிங் மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து போல்ட் நட்டெல்லாம் உள்ளே போட்டுட்டு பெட்ரோல் இல்லை டீசல் போட்டு நல்லா ஷேக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேங்க்கில் இருக்கிற அந்த போல்ட் நட்டெல்லாம் உராசி அந்த ரஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து நம்ம திருப்பி டேங்க் வந்து யூஸ் பண்ணலாம். அது ஒரு மெத்தட். இது வந்து மினிமலாக க்ளீன் ஆகும். பியூராக க்ளீன் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் டேங்க்கை வந்து தனியாக கழட்டி எடுத்துகிட்டு பெட்ரோல் ஃபியூல் டேப் எல்லாத்தையும் கழட்டிட்டு பெட்ரோல் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு அந்த ஃபியூல் டேப் போடுவீங்கள அந்த ஹோலில் வந்து ஒரு கார்க் மாதிரி ஒரு துணியில் வந்து மேலே பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி வச்சுட்டு நல்லா கார்க் மாதிரி லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் வினிகர் ஒரு 2 லிட்டர் வந்து டேங்க்குள்ளே ஊற்றிட்டு ரிமைனிங் ஃபுல்லாக வந்துட்டு டேங்க்கை ஃபில் ஆகுற வரைக்கும் தண்ணி வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. இது வந்து அரௌண்ட் ஒரு 12 hours to 24 hours வந்துட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா டேங்க்கில் இருக்க ரஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக கரைஞ்சி அந்த வினிகர் சொல்யூஷன் வந்து எல்லாத்தையுமே கரைச்சி எடுத்துரும். அப்புறம் நீங்கள் அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு திருப்பியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக தண்ணி ஊற்றி அலசிட்டு திருப்பியும் கார்க்கை மாட்டிட்டு பேக்கிங் சோடா வந்துட்டு ஒரு 200 grams எடுத்து அந்த பவுடரை தூக்கி உள்ளே போட்டு டேங்க்கு எந்த அளவுக்கு வினிகர் இருக்கும்போது இருந்துச்சோ அந்த அளவுக்கு வந்து டேங்க் வந்து திருப்பியும் ஃபில் பண்ணிடுங்க தண்ணி வச்சு. உங்களுக்கு வினிகருடைய ரியாக்ஷன்ஸ் வந்து அப்படியே நியூட்ரலைஸ் ஆகிடும். நீங்கள் இதை பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு இருந்த ரஸ்ட்டை விட 10 to 20 minutes உங்களுக்கு திருப்பியும் பயங்கரமாக ரஸ்ட் ஆகிடும். அது ரொம்ப கஷ்டம். என்ன தான் நீங்கள் வினிகர் போட்டு திருப்பியும் பண்ணாலுமே அதை இந்த பேக்கிங் சோடா போடல அப்படின்னா டேங்க் வந்து ரஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் பேக்கிங் சோடா போட்டு டேங்க் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடுங்க அந்த ரியாக்ஷனை. பண்ணதுக்கப்புறம் டேங்க்கை நல்லா வெயிலில் காய வைங்க. ஃபுல்லாக ஃப்ளாட் ட்ரை ஆகணும். அதாவது பெட்ரோல் இல்லைனா டூட்டி ஆயில் இல்லை அப்படின்னா டீசல் கெரோசின் ஏதாவது உள்ளே ஊற்றிட்டு ஃபுல்லாக டேங்க் ஃபுல்லாக ஒரு கோட் மாதிரி நீங்கள் ஃபுல்லாக எல்லா பக்கமும் திருப்பினீங்கன்னா கோட் மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேங்க் வந்து ரெகுலர் யூஸாக நீங்கள் உங்கள் வண்டியில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த ரஸ்ட் இஷ்யூஸும் வராது, கார்பரேட்டரில் எந்த ரஸ்ட்டும் வராது. ஸோ இதுதான் அந்த வழி. இந்த செகண்ட் டைப் மெத்தடை தான் நான் இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாக எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நான் காட்ட போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களும் ஃபர்தராக உங்கள் டேங்க் ரஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் டேங்க் வந்து ரஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு கார்க்கு ரெடி பண்ணிக்கோங்க. உள்ள துணி ப்ளஸ் மேலே பிளாஸ்டிக் காரு, இந்த ஹோல் வந்துட்டு லாக் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி நல்லா லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ஊற்றுற வினிகர் வந்து கீழே வராது. ஸோ நல்லா டைட்டாக லாக் பண்ணிடுங்க. ரெண்டு லிட்டர் வினிகர் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இதை அடுத்து தண்ணி தான் நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். வினிகரோட ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது.
24 hours later. திருப்பி தண்ணி ஃபுல்லாக ஆக்கிட்டு திருப்பி ஃப்ளஷ் பண்ணணும். ஃபுல்லாக ரஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. உள்ளே ஒரு ரஸ்ட் இல்லை, எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. வேறு மெட்டலாக இருக்குது. இப்படி விட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் திருப்பி ஒரு ரஸ்ட் ஏறிடும். அதனால் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பேக்கிங் சோடா போடணும். பேக்கிங் சோடா போட்டாச்சு. பேக்கிங் சோடா போட்டு தண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வினிகரோடைய ரியாக்ஷன் வந்துட்டு இது ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடுவோம், நியூட்ரலைஸ் பண்ணிடுவோம். அதுக்காக நம்ம பேக்கிங் சோடா போட்டு தண்ணி வந்து ஃபில் பண்ணுறோம். எது வரைக்கும் வினிகர் ஃபில் பண்ணி வச்சுருந்தோமோ அது வரைக்கும் நம்ம தண்ணி வந்து ஃபில் பண்ணணும். பேக்கிங் சோடா போட்டு தண்ணி வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஒரு ½ வந்துட்டு நம்ம இதுக்கு வந்து டைம் கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம இது ஃபுல்லாக தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டா போதும். அதுக்குள்ளே வந்து நம்ம பேக்கிங் சோடா வந்து வினிகரோடைய ஆக்ஷன் வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம பெட்ரோல், டூட்டி ஆயில், கேரோசின் ஏதாவது ஒன்று உள்ளே போட்டு நம்ம டேங்க்கு ஃபுல்லாக அந்த கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ட்ரை பண்ண விட்டுறலாம். அவ்வளோதான். A few moments later. பேக்கிங் சோடா போட்டு ½ hour ஆச்சு. இப்போ நம்ம தண்ணியை